சோமவார பிரதோஷத்துல இன்னைக்கு இந்த கோவிலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப புண்ணியம். கர்ப்பம் வேணும், அதாவது கர்ப்பம் தரிக்கணும், குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு கட்டாயம் கண்டிப்பா செல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது கௌதமர் கார்கேயர் அப்படிங்கிற முனிவகம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல தவம் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நெத்துருவர் அப்படிங்கிறவரு தன் மனைவி வேதிகையுடன் பாத்தீங்கன்னா பணிவிடை செஞ்சுட்டு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு குழந்தை பேரு இல்லை அப்படிங்கிற விஷயத்த அந்த முனிவர்கள்ட்ட சொல்லும் போது அவங்க சொன்ன கோவில் என்னன்னா திருக்கருகாவூர்ல இருக்கிற கற்பக ரக்ஷாம்பிகை முல்லை வரணாத சுவாமி திருக்கோயில்ல போய் நீங்க வேண்டுங்க, உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் வேண்டி வழிபட்டாங்க. அதுல மகிழ்ந்த முல்லை வரணாதரும் அம்பாலும் பாத்தீங்கன்னா மகப்பேறு அருளாங்க. கர்ப்பத்தினால அசதியில படுத்திருந்த போது ஒரு முனிவர் யாசகம் கேட்கும் போது அவங்களால பிச்சை இட முடியல, சுயநினைவு இழந்து படுத்திருந்தாங்க. அதனால கோபம் கொண்ட முனிவர் தன்னை அவமானப்படுத்துறதுனால சாபம் விட்டுட்டு போயிட்டாரு. சோ அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கும் பால் கொடுக்கவும் காமதேனுவுக்கு கற்பரக்ஷாம்பிகை பாத்தீங்கன்னா கட்டளை இட்டாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கோவில்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாபத்தினால கர்ப்பம் கருச்சிதைவு ஏற்படுற மாதிரி இருந்தப்ப அந்த கற்பக ரக்ஷாம்பிகையை பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய காத்து அதை பாத்தீங்கன்னா தெய்வீகமான கடத்துல வச்சு அவங்கள சுயநினைவுக்கு கொண்டு வர வச்சு அந்த குழந்தைய திரும்பவும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட இந்த கற்பக ரக்ஷாம்பிகையை அவங்க வேண்டுதலுக்கு இணங்க அந்த ஊர்ல திருக்கருகாவூர்ல இருந்து எந்த ஒரு கர்ப்பிணிக்கும் இந்த நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண் வேண்டிக்கிட்டதுனால அந்த அம்பாள் இங்கேயே இருந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கோவில்ல முதல்ல நம்ம நாட்டிலேயே தங்க தொட்டில் பிரார்த்தனை அப்படிங்கிறது இங்கதான் கொண்டு செயல்பட்டாங்க. இது எல்லாத்தையுமே லாங் வீடியோல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோக்கு மேல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க, பயனடை.